பத்திரகாளி 10 கையுடன் இருக்கும் ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை பார்த்தா நீ பயந்து பத்திரகாளி அப்படின்னு. காளி என்றால் உண்மையான பெயர் காளியம்மாள். இந்த காளியம்மாள் சுருகி காளி என்று ஆகிவிட்டது. எந்த குழந்தையாவது 10 கையோட பிறக்குமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த ஓவியத்தில் என்ன சொல்ல வருதுன்னா 10 கலைகளில் சிறந்தவர் காளி. அடுத்தது 8 கை அம்மன். 8 கையுடன் எந்த குழந்தையும் பிறக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 8 கலைகளில் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதனால் இதுலேருந்து என்ன ஒரு புரிய வருது அப்படின்னா, ஒரு கிரகங்களோட ஒளி தத்துவத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் செவ்வாய் கிரகம்னா முருகன் ஓவியம். ஸோ செவ்வாய் கிரகத்தில் என்னென்ன இருக்கோ அதன் பண்புகளை தான் ஒரு ஓவியமாக முருகன் ஓவியத்தை நம்ம வரைஞ்சிருக்கோம். அந்த அறிவியல் உண்மையை தெரியாமல் நாம் முருகனை சாமியாக கும்பிட்றது தவறு. ஸோ உண்மையான சிற்பத்துக்கும் பொய்யான கட்டுக்கதையான சிற்பத்துக்கும் இதுதான் உள்ள வேறுபாடு. உண்மை அறிந்து அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நன்றி.